Dear students, now I am going to teach exercise 5.5 question number 7. The question number 7 is a rod length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. The locus of point P on the rod, which is 0.3 meter from the end in contact with the x-axis in an ellipse, find the eccentricity. So அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு இப்போ நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க யூசிங் டயகிராம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆக்சிஸ் நம்ம டிரா பண்ணிக்கிறோம் இந்த சம்முக்காக. y axis, x axis. So என்ன சொல்றாங்க அப்படினு சொன்னா a rod of length 1.2 meter moves, அதாவது 1.2 மீட்டர் அப்படி ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ராட் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ராடுனா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராட் எப்பவுமே மூவ் ஆகுதாமா, எப்படி மூவ் ஆகுதாமா, இதோட எண்ட்ஸ் எப்பவுமே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல டச், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எப்பவுமே டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி மூவ் ஆகுதாமா. அப்படி மூவ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் ஆகிட்டு இருக்குது. இப்போவும் எண்டு அந்த ரெண்டு எண்டும் டச் ஆகிட்டு இருக்கு, இப்போ அந்த ரெண்டு எண்டு டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியும் இந்த ராடை. ரெண்டு எண்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எப்பவுமே டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னால் அந்த ராடை மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுதாமா. இந்த ராடு மேலே ஒரு பாயிண்ட் இருக்காமா. ஸோ அந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராடு இப்படி எடுத்துக்கணும். இந்த ராடு மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்றாங்க, அந்த பாயிண்ட் P அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின்ல தான் கொடுத்துருக்காங்க. A rod of length 1.2 meter moves with its end always touching the coordinate axis. The locus of point P of the on the rod. ராடு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டுடைய லோக்கஸ் அதாவது நியம பாதை, அதாவது மூவிங் பாயிண்ட். இது இந்த Pங்கிற பாயிண்ட் மூவ் ஆனா அது என்ன சார் அப்படின்னா, மூவ் ஆனா என்ன சார் மீனிங் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ராடை நான் இதை கொஞ்சம் இங்க மூவ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மேல மூவ் பண்ணா இந்த பாயிண்ட் இங்க வரும். இந்த 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 ராடை இன்னும் கொஞ்சம் இங்க பக்கத்துல வந்தோம்னா இந்த ராடை கொஞ்சம் மேல போயிடும். ஸோ நான் இப்படி மூவ் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி மூவ் பண்ணா என்ன இந்த பாயிண்ட் இன்னும் மேல போகும். ஸோ இந்த பாயிண்ட் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி இந்த ராடை இந்த பக்கம் நான் இழுத்துட்டு இதை கீழே கொண்டு வந்தேன்னா இந்த பாயிண்ட் இங்க கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எங்க வரும்னு சொன்னா இந்த ஷேப்ல கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எலிப்ஸ்ல ஒரு குவார்டர் போர்ஷன் கிடைக்கும். கம்பல்சரி இது எலிப்ஸ் தான் கொடுக்கும். இதே ராடை இந்த பக்கம் வச்சீங்கன்னா இப்படி ஒன்று கொடுக்கும், இதே ராடை இங்கே வச்சீங்கன்னா இப்படி ஒரு லோக்கஸ் கிடைக்கும், இதே ராடை இங்கே வச்சிங்கன்னு சொன்னா இப்படி ஒரு லோக்கஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அது கம்பல்சரி எலிப்ஸை தான் கொடுக்குங்கிறது கான்செப்ட். அதுக்காக தான் இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு எலிப்ஸ் மாதிரி தான். எலிப்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னு சொன்னா அது எதை கொடுக்குன்னு சொன்னா அதோடைய லோக்கஸ் கம்பல்சரி ஒரு எலிப்ஸ், அப்படிதான் எலிப்ஸை தான் கொடுக்குங்கிறது கான்செப்ட். ஓகே ரைட். இப்போ நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இந்த ராடை கொஞ்சம் மேலே தூக்கும் போது இதுல இங்கேயும் டச் ஆகிட்டு இருக்கணும், இங்கேயும் டச் ஆகிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பின்னு சொன்னா ஏ அண்ட் பிங்கிற பாயிண்ட் எப்பவுமே எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ராடை நான் மூவ் பண்ணும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதை இங்கே மூவ் பண்ணும்போது இது மேலே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ அந்த பாயிண்ட் எங்கெல்லாம் வரும்னு சொல்லி இதை நான் டைரக்டாக இங்கே கொண்டாந்து வைக்கும்போது இது மேலே போகும்போது அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் P on the rod, which is 0.3 meter from the end in contact with the x-axis, the ellipse. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்களே the locus of a point அது வந்து எலிப்ஸ்னே சொல்லிட்டாங்க. அதோட லோக்கஸ் கம்பல்சரி பார்த்தீங்கன்னு சொன்னா எலிப்ஸ் தான் கொடுக்குங்கிற வேர்டு அவங்களே புக்லேயே கொடுத்துட்டு ஃபைண்ட் த எசென்ட்ரிசிட்டின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ எசென்ட்ரிசிட்டி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட். ஸோ இது வந்து கான்டெக்ட் இங்கே தான் இருக்குது, அதாவது ராடோடைய எக்ஸ் ஆக்சிஸ் கூட கான்டெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்டெக்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா 0.3 மீட்டர். மொத்தமா இது இந்த ராடோடைய லென்த் 1.2 மீட்டர். அப்ப இது 0.3னா இது 0.9. ஸோ ஓவராலா 1.2 மீட்டர்னா இது 0.3னா அதாவது ராடுல வந்து எக்ஸ் ஆக்ஸோட கான்டெக்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் பி கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.3 மீட்டர் புக்ல கொடுத்துட்டாங்க. ஓவரால் ராடோட லென்த் 1.2 மீட்டர் கொடுத்தங்காட்டி கம்பல்சரி P to B லென்த் 0.9 இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே ரைட். ஸோ தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் 0.3 அப்படின்னு தெரியும், 0.9 தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் P வந்து மூவ் ஆச்சுன்னு சொன்னா அதை எதை கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, எலிப்ஸ் தான் கொடுக்கும். ஆல்ரெடி நானும் சொல்லிட்டேன் தான் எலிப்ஸ் தான் கம்பல்சரி கொடுக்கும். இப்போ கொஸ்டின் என்ன, எசென்ட்ரிசிட்டி, இந்த எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ
அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிப்ஸ் ஷேப்பை மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு இந்த சம்மோட ஆன்சர் எப்படி டெலிவரி பண்ணுறது இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாடல் சம்முக்கு மட்டும் ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். அது என்னன்னு சொன்னால், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இது ஏபி, இது ஓன்னு வச்சுக்கோங்க, இது வேணால் சின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு, இது டின்னு வேணால் நேம் வச்சுக்கோங்க. ரைட் ரைட். ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு கான்செப்ட் இந்த சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இந்த லோக்கஸோடைய, இது வந்து லோக்கஸ் வந்து எலிப்ஸை கொடுக்க சொன்னாங்க, அந்த எலிப்ஸோடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளால எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஓகே ரைட். ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏபிங்கிறது என்ன, ஏபி ஈக்குவல் டு 1.2 மீட்டர். ஓகே, ஏபிங்கிறது என்னன்னா ராடோடைய லென்த். இது ஆல்வேஸ் டச்சிங் எக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கான்செப்ட். பிங்கிறது பி எ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், சாரி ஆன் த ராடு. பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன் சார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தான் சொன்னேன், இந்த பிங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ்டு. எது மேலேன்னா ராடு மேலே ஃபிக்ஸ்டு. ஆனால் நான் ராடை மூவ் பண்ண டச், இது ரெண்டுமே டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நான் மூவ் பண்ண என்ன ஆகுனா, அந்த பாயிண்ட் மேலே கீழே போகும் இல்லையா, அந்த மூவிங் பாயிண்ட் இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே வரும். அதாவது ராடு மேலே வர அதே ராடு வந்து கீழே வர என்ன ஆகுன்னு சொன்னால், இப்படி வர அந்த பாயிண்ட் கீழே வரும்னு சொன்னோம். ஸோ அந்த மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிங்கிற பாயிண்ட் ராடு மேலே ஃபிக்ஸ்டு, பட் மூவ் ஆகும் இல்லையா அந்த பாயிண்ட் அதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னால் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் கமா ஒய்னாவே நம்ம வேரியபிள் மூவ் ஆகிறதுன்னு சொல்லுவோம். So Px, y be point on the rod. Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மூவிங் பாயிண்ட். இதோட லோகஸ் தான் क्वेश्चन கேக்குறாங்க. அந்த லோகஸ் क्वेश्चन கேக்கல, அதோட லோகஸ் தான் பாத்தீங்கன்னா சொன்னா எலிப்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த பாயிண்ட் நம்ம Px, y ன்னு எடுத்துக்கிறோம். ரைட். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படி சொன்னா, இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணனும்னு சொன்ன ஃபைனலா பித்தாகரஸ் தியரம் OA² அதாவது பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் OAB, இந்த ட்ரையாங்கிளுக்கு OA² plus OB² equal to AB². இதுல AB ஓட லென்த் தெரியுமா? தெரியும். என்னன்னா 1.2, A to B இருக்கிற லென்த் 1.2. இந்த OA லென்த் தெரியுமா? தெரியாது. OB லென்த் தெரியுமா? தெரியாது. ஸோ OA லென்த்தையும் OB லென்த்தையும் கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணா இந்த சம்மோட ஆன்சர், அதாவது அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னா OA ஓட லென்த் வேணும். OA லென்த்துக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, O to C ஓட டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஏன்னா P பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய். ஸோ திஸ் ஆல்சோ ஒய், திஸ் ஆல்சோ ஒய். ஸோ இது எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சிஏ என்ன, அதான் அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி இந்த லென்த் ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பிடி என்ன, இல்லை டிபி என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏபிங்கிறது ஒரு ராடுன்னு எடுத்திருக்கோம். பிபி பாயிண்ட் ஆன் வச்சிருக்கேன்னா, பிபி பாயிண்ட் ஆன் த ராட். பாயிண்ட் இருக்கும்போது ஆன் டபுள் டைம் எழுதிட்டேன். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை யூஸ் பண்ணி சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு சொன்னால், இங்க இருக்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். CAP இல்லைன்னா PCA அண்ட் ட்ரையாங்கிள் PCA அண்ட் ட்ரையாங்கிள். நீங்க இங்க PCAன்னு எடுத்தா இங்க BDPன்னு எடுக்கணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் பை கான்செப்ட். ஸோ PB ட்ரையாங்கிள் BDP. ஓகே ரைட். ஸோ ட்ரையாங்கிள் PCA ட்ரையாங்கிள் BDP. இதை இப்படி எடுத்தா இதையும் இப்படி எடுக்கணும், இதை இப்படி எடுத்தா இதை இப்படி எடுக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிதான் நீங்க எடுக்கணும். ஸோ தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஓகே, ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி பண்ண நம்ம என்ன எழுதலாம்னா, இது டிவைட் பை இது,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிவைட் பை இது, அதே மாதிரி இது டிவைட் பை இது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். therefore BD ஃபர்ஸ்ட் இது டிவைட் பை இதனாலும் சரி, இல்லை இது டிவைட் பை இதனாலும் சரி, பட் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ BD டிவைட் பை PC is equal to, அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் DP டிவைடட் பை CA, அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் BP டிவைடட் பை PA. ஸோ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கோட ப்ராப்பர்ட்டி, கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறதா சிமிலர் ட்ரையாங்கோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதைத்தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சிமிலர் ட்ரையாங்கல் கான்செப்டையும் பித்தாகரஸ் தியரத்தை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ BD இந்த லென்த் டிவைட் பை இந்த லென்த் ஈக்குவல் டு திஸ் லென்த் டிவைட் பை திஸ் லென்த் ஈக்குவல் டு திஸ் லென்த் டிவைட் பை திஸ் லென்த் அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் சைட்ஸோடைய ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அதே இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இது டிவைட் பை இது, இது டிவைட் பை இது, இது டிவைட் பை இது இப்படி போடணும். அதாவது இதில் எல்லாத்தையும் தரலாம் மாற்றணும், எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கணும். ஓகே ரைட். இதை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ண போனால் இந்த CAவோட வேல்யூ இந்த BDயோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதை ஃபைண்ட் பண்ணால் தான் இந்த சம்மில் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ BD by PC என்னன்னு பாருங்க. PC length P to C length y ன்னு எடுத்திருக்கோம். So by y DP என்னன்னு சொல்லி பாருங்க, x ன்னு எடுத்திருக்கோம். So x by CA length ஃபைண்ட் பண்ண போறோம் equal to PB length, that is 0.9 yes divided by PA length 0.3. okay right. இப்போ இதை simplify பண்ணிங்க சொன்னா we will get what is BD value and what is CA value. So first BD divided by y equal to, இது எல்லாமே ஈக்குவல்னு சொன்னா நான் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொன்னா ஆக்சுவலா 0.9 divided by 0.3 into 10 into 10 பண்ணா 9/3 ன்னு வரும். அதை நீங்க டிவைட் பண்ணீங்க சொன்னா 9/3 ஆன்சர் 3 ன்னு வரும். So equal to 3 தான். So BD value equal to 3y. இப்போ பாத்தீங்க சொன்னா BD யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது y ஆ இருந்தா இது 3y ஆ இருக்கும்னு சொல்லி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் x by CA is equal to, similarly here also 3. So 3 divide ல வந்துச்சுனா CA value, CA இங்க cross multiply 3 இங்க வந்துச்சுன்னு சொன்னா CA value x by 3. So இந்த CA ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா x by 3 ஆ இருக்கும். So BD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், CA வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா OA வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். What is OA? OA equal to x plus CA, அதாவது OC plus CA. OC plus CA, that is what? OC length is what? X. So x plus CA is x by 3. That is what? 3x plus 4x by 3. Now OB value. What is OB value? OB equal to OD plus DB. OD plus DB. So OD value is y plus DB value is BD value is what? 3y. So equal to 4y. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லென்த்தை கண்டுபிடிப்போம், இந்த லென்த்தை கண்டுபிடிப்போம், இந்த லென்த் ஆல்ரெடி தெரியும், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். OA ஸ்கொயர் plus OB ஸ்கொயர் equal to AB ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். So what is OA? OA length is what? 4x by 3. 4x by 3 the whole square. OB length is what? 4y the whole square equal to AB length is what? Overall length 1.2. 1.2 the whole square. Okay, right. 4 square, that is 16x square divided by 3 square 9 plus 4 square 16y the whole square y square. 1.2 into 1.2, 12 into 2 144, that is 1.44. So இதை நம்ம வந்து எந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னா எலிப்ஸ் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஏன்னா அது எலிப்ஸ் தான் ஃபார்ம்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ எலிப்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்ம்னா நியூமரேட்டர்ல x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும், 16 இருக்கக்கூடாது. ஸோ x ஸ்கொயர் டிவைடட் பை 9 by 16
இந்த 16 டிவைடில் வந்துடும். ஸோ 9/16 இது இந்த 16 மேலே போனால் இது ரெண்டு ஈக்குவல் தான். ப்ளஸ் ஹியர் y ஸ்கொயர் டிவைடட் பை இது நம்ம என்னன்னா 1/16 ஏன்னா டிவைட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/16 ஈக்குவல் டு 1.44. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஜென்ரல் ஃபார்முக்கு இன்னும் வரல. ஏன் சார் வரல அப்படின்னு சொன்னால் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். அங்கே 1.44 இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டிவைடட் பை 1.44 போத் சைட். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் நான் என்ன பண்ணிடுறேன், இதை மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு அதோடைய கண்டினியூஸ் இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். ஸோ divided by 1.44, then we will get x square divided by 1.44 divide பண்றோம் எதால அப்படினா x square கீழ, therefore into 9/16 plus y square divided by 1.44. ஏன்னா இதெல்லாம் நீங்க டிவைட் பண்ணிட்டு இருக்க நெசசரி கிடையாது. ஏன்னா e கண்டுபிடிக்கிறதுக்கு அது தேவையில்லை. ஒருவேளை ஜெனரல் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வேற ஒரு சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்கே ஜெனரல் ஈக்குவேஷன் கேட்கல அவங்க, அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கல. ஸோ ஈக்குவல் டு இன்டூ 1/16 ஈக்குவல் டு 1.44 டிவைட் பை 1.44 ஒன்னா மாறிடும். ஸோ இங்கே ஒன்னா மாத்திரக்காக தான் இங்கே டிவைட்ல 1.44 போட்டிருக்கோம், இங்கே டிவைட்ல 1.44 போட்டிருக்கோம், இங்கே டிவைட்ல 1.44 போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஒன்னா மாறிச்சு. இப்போ x ஸ்கொயர் பை a ஸ்கொயர், திஸ் இஸ் a ஸ்கொயர். Therefore it is a general equation of ellipse with center 0, x-axis major axis. Okay, so அதாவது சார் x-axis major axis சொன்னா அந்த மாடல்ல தான் அதுல டயகிராம் நமக்கு கிடைக்கும். அந்த ராட் வச்சு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதுவும் பாத்தீங்க சொன்னா இங்க இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு பாத்தீங்க சொன்னா 9/16 பெருசா 1/16 பெருசான்னு பாத்தீங்கன்னா 9/16 தான் பெருசு. அதோட into 1.44 பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ தான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஏன்னா 16%ல 9% இங்க இருக்கு, 16%ல 1% தான் இங்க இருக்கு. So this is biggest value. Therefore a square equal to what? 1.44 into 9/16. b square equal to what? 1.44 into 1/16. சரி, இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா e ஃபைண்ட் பண்றது தேவையில்லை. e ஃபார்முலா இஸ் what? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. இது வந்து பாத்தீங்கன்னா எலிப்ஸ் சம். So ellipse sum இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். That is 1 minus b square by a square formula. So that is square root of 1 minus b square. இங்க இருக்கிறதே பாத்தீங்க சொன்னா b square தான் இருக்கு. Therefore 1.44 into 1/16 divided by a square தான் இங்க இருக்கு டைரக்டா. So 1.44 into 9/16. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், 16 கேன்சல் ஆயிடும். அதனால நான் அப்படியே வச்சுக்கலாம்னு சொன்னேன். So இப்போ இங்க எடுத்தீங்கன்னா 1/9 மட்டும் இருக்கு. else ரூட் எடுத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 9 in minus 1, that is 8/9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/9 தான் e வேல்யூ. இதை கொஞ்சம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 into 2 எழுதலாம். So that is 2√2 by root of 9 3. So 2√2. Okay, so 4 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, உள்ள ஒரு 2 இருக்கும். That is 2√2. 9 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. So e value 2√2/3 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். So அந்த ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பித்தாகரஸ் தியரி யூஸ் பண்ணா அந்த xy உள்ள வரும். xy உள்ள வர மாதிரி கொண்டு வரதுக்காக தான் நம்ம எதை x எதை y ன்னு எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி OA யோட ஓவரால் வேல்யூ x பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், OB யோட ஓவரால் வேல்யூ y பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்பதான் அது இன்வால்வ் ஆகும். xy இன்வால்வ் ஆனா தான் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் கிடைச்சா கண்டிப்பா அது எலிப்ஸ் தான், எலிப்ஸோட ஈக்குவேஷன் டைப் தான் கிடைக்கும். அது கூட ஈஸியா a ஸ்கொயர் b ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஈயோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்கிறது தான் இந்த சம்முடைய மெயின் கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் சம் ஆன்சர் இஸ் ஃபினிஷ்ட் ஸ்டூடெண்ட்.